Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 18:19. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசாலமான இடம் என்பது சரீர பிரகாரமான விடுதலையை காட்டிலும் மேலான ஒன்று. அது ஆவிக்குரிய கனம். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், எழுப்பப்படுவீர்கள், பலனடைவீர்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்று நாம் தாவீது கூறிய, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்ற வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் உங்கள் மீது பிரியமாயிருக்கிறபடியால் அவர் இந்த வாக்குறுதியை உங்கள் வாழ்வில் நிறைவேற்ற போகிறார். ஆண்டவரே, என் பகைஞர் என்னை விழத்தள்ளும்படி பல திட்டங்களை வகுக்கிறார்கள். என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பல்லை கடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறலாம். அத்தகைய நபர்கள் உங்கள் பணியிடத்தில், உங்கள் தேவாலயத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை தடுக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க முயற்சிக்கலாம். நீங்கள் மேலே செல்வதை தடுக்க அவர்கள் பல வழிகளை கண்டுபிடிக்கலாம். இது உங்களுக்குள் மிகவும் கவலையை கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் என்னை ஒரு விசாலமான இடத்திற்கு அழைத்து வந்தார். ஏனென்றால் அவர் என்னை மகிழ்வித்தார், அவர் என்னை காப்பாற்றினார் என்று தாவீது கூறுவது போல கர்த்தர் உங்களையும் கூற வைப்பார். தாவீது எதற்காக இப்படி கூறுகிறான்? முந்தின வசனங்களில் என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் என்றும், இதற்கு அடுத்த 20வது வசனத்தில் கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் என்றும் கூறுகிறான். கர்த்தர் தாவீதின் மேல் பிரியமாயிருந்தபடியினால் அவனை விடுவித்தார். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறபடி நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்மை விடுவிக்க பிரியமாயிருக்கிறார். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்றும் தாவீது கூறுகிறான். மெய்யாகவே நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும், அவன் ஒருபோதும் விழுவதில்லை. தாவீது ராஜா சவுலுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருந்தான். ஏனென்றால் சவுல் தாவீதின் மீது பொறாமை கொண்டான். தாவீது தன்னை விட பெரிய ராஜாவாகி விடுவார் என்று அவன் மிகவும் பயந்தான். ஆனால் தேசம் முழுவதிலும் ராஜாவின் ஒற்றர்கள் இருந்த போதிலும் தேவனுடைய வழிகாட்டுதலின்படி தாவீது சென்றதால் கர்த்தர் தாவீதையும் அவனுடைய குடும்பத்தினரையும் பத்திரமாய் பாதுகாத்தார். தாவீது தன் சத்துருவான சவுலுக்கு வெகு காலம் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மறைந்திருந்தான். அப்போது வனாந்தரத்தில் வாழ்ந்தான். இக்கட்டான நிலையில் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். ஆண்டவர் அவனை எல்லா சத்துருக்களிடமிருந்தும் காப்பாற்றினார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று சாட்சி கூறுகிறான்.
விசாலமான இடம் என்பது விடுதலையை காட்டுகிறது. தாவீது இப்போது ஆபத்தில் இல்லை. ஆண்டவர் அவனுக்கு விடுதலையை கொடுத்தார். உங்கள் எதிரிகளை பார்க்கிலும் தேவன் புத்திசாலி என்பதை நீங்கள் உணர வேண்டும். தாவீது சவுலிடமிருந்து தப்பித்து ராஜாவானான். அதுபோல உங்கள் எதிரிகளின் தீய வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் தேவன் உங்களை தப்புவிப்பார். மேலும் அவர் நீங்கள் இருக்கிற இடத்திற்கு உங்களை ராஜாவாக்குவார். அவர் உங்களை ஒரு உன்னத இடத்திற்கு உயர்த்த போகிறார். அவர் உங்களை ஒரு விசாலமான இடத்திற்கு உயர்த்த போகிறார். தேவன் நமக்கு அவருடைய ஆவியை தந்திருக்கிறார். ஆகவே நாமும் விடுதலையை அனுபவிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் கூறுகிறது. நாம் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்படும் போது ஆண்டவர் நம்மை விசாலமான இடத்துக்கு கொண்டு வருகிறார். ஆவிக்குரிய பரிபூரணமும் விடுதலையும் உள்ள வாழ்க்கை மட்டுமல்ல, வேதம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் என்றும் சொல்கிறது. இதுதான் விசாலமான இடம், கிறிஸ்துவுக்குள் கனத்துக்குரிய இடம். ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவுடன் உன்னதங்களில் உட்கார பண்ணி எவ்வளவாய் கனப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நிச்சயமாய் நமக்கு பலன் கிடைக்கும். ஆண்டவர் நம்மை விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவார். சமாதானமான விடுதலையான கிறிஸ்துவுடன் ஐக்கியம் கொண்ட வாழ்க்கையை தருவார். இப்போதே இன்றைய வாக்குறுதியை உரிமையாக்குங்கள். தேவனிடம் ஜெபம் செய்யுங்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, இக்கட்டான இந்த சூழ்நிலையில் நீர் மட்டுமே எனக்கு உதவ முடியும். இந்த வாக்குறுதியை நான் பற்றிக் கொள்கிறேன். என் எதிரிகளுக்கு மேலாக நீர் என்னை உயர்த்தவும் என் எதிரிகளின் திட்டங்கள் தரையில் விழவும் கிருபை செய்தருளும். நீர் அவர்களை விட புத்திசாலி. நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். வேறொன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு காண்பியும். அதை நிறைவேற்ற எனக்கு பலன் தாரும். என் எதிரிகளுக்கு மேலே என்னை உயர்த்தும். பலத்த சத்துருவிடமிருந்தும் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் என்னை மீட்கிறவராக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தாவீதை நீர் விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்தது போல நீர் உருவாக்கி இருக்கிற விசாலமான இடத்துக்கு என்னை கொண்டு செல்லும். உம் பிரியம் எப்பொழுதும் என் மேல் இருப்பதாக. சுத்தமான கைகளோடும் இருதயத்தோடும் நீதியில் நடக்க எனக்கு உதவி செய்யும். உம்முடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையுண்டு என்பதால் தயவு செய்து என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பும். உன்னதமான இடங்களில் கனத்தோடும் ஜெயத்தோடும் சமாதானத்தோடும் கிறிஸ்து இயேசுவோடு உட்காருவதற்கு எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் கால் வழுவாதபடி அடிதோறும் என்னை வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.